பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தராஸ் ஷியாம் சார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக இந்த விடாது கருப்பு மாதிரியே மீண்டும் மீண்டும் இந்த எலெக்ஷன் நேரத்தை நோக்கி சின்னம் சிக்கல் ஏதாவது இருக்குமா? ஏன்னா செங்கோட்டையன் தேர்தல் ஆணையத்துக்கு 250 பக்கம் கொண்ட கடிதத்தை அனுப்பியிருக்கிறேன் இன்னைக்கு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. அந்த 250 பக்கத்துல ரொம்ப வேலிடிட்டியான கருத்துக்கள்லாம் இருக்குது, அதை வெளியே சொல்ல முடியாதுன்னு அப்படி ஒரு மர்மத்தையும் அடக்கணம்ல சொல்லியிருக்கிறாரு. என்ன சிக்கல் ஏற்படும்? அதிமுகவுக்கு ஏதாவது இடையூறு இதனால ஏற்படுமா? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லாம எடப்பாடி தேர்தலை இரட்டை இலை சின்னத்தோடயே பேஸ் பண்ணுவாரா? பிஜேபி இருக்கிற வரைக்கும் எடப்பாடிக்கு என்னங்க பிரச்சனை இருக்க போகுது? 250 பக்கத்தை யார் படிப்பாங்க சொல்லுங்க? நமக்கே தெரியும் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை எலெக்ஷன் கமிஷனோ 250 பேஜ் எல்லாம் சாமானியத்தில் படிக்க முடியாது. 250 பேஜ்ல கொடுக்கறதுக்கு அதில் என்ன இருக்கு? மேட்டர் என்ன இருக்கு? இதுல வந்துங்க, தேர்தல் ஆணையம் என்பது எந்த சின்னத்தையும் முடக்குவது கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். டெம்பரரி நான் யூஸ், இந்த சின்னத்தை இந்த தேர்தலுக்கு தற்காலிகமாக பயன்பாட்டு உரிமை ரத்து, இதுதான் அவங்களோட லெட்டர். ஆல்வேஸ் எல்லா கட்சிக்கும் அதான். அதுக்குமே சில நிபந்தனைகள் இருக்கு. அப்பேரண்டா தெரியணும் கட்சியில பிளவு இருக்குன்னு. மெஜாரிட்டி டெஸ்ட் 3. 1 லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி, எம்எல்ஏ எம்பி நம்பர். செங்கோட்டையன் இருக்கா? நோ. அதுக்கு பிறகு ஆர்கனைசேஷனல் டெஸ்ட், அதாவது செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை பலம் தேர்தல் ஆணையத்தின் பட்டியலின்படி அது இருக்கா? இல்ல. பைலா டெஸ்ட், அதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்ல முடியும். 250 பக்கத்துலயும் அதிமுகவோட ஏராளமான கான்ஸ்டிடியூஷன்களை விளக்கலாம். பைலா டெஸ்ட் தேர்தல் ஆணையம் எடுக்கிறதே இல்லை. என்ன காரணம்னா சிவில் மேட்டர். அது எடுக்கக்கூடிய வாய்ப்பு, வசதி, தொழில்நுட்பம் அல்லது லீகல் நாலேஜ் தேர்தல் ஆணையத்தில் இல்லாத பலமுறை அவங்க எல்லா கேஸ்லயும் அவர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கோர்ட் மேட்டருங்க, அங்க போய் பார்த்துக்குங்க, நாங்க 2 டெஸ்ட் தான் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 2 டெஸ்ட்ல செங்கோட்டையனுக்கு ரிலீஃப் இல்லை. ஆனாலும் அந்த கடிதம் கொடுத்து தான் ஆகணும். என்ன காரணம்னா அவர் கோர்ட்டுக்கு போகும்போது தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிட்டீங்களான்னு கேட்பாங்க. ஸோ அந்த விடாது கருப்பு வேற வழி கிடையாது. முதல்ல தொடங்க வேண்டிய இடம் தேர்தல் ஆணையம் தொடங்கிட்டாரு. ரிசல்ட்லாம் ஒன்றும் வராது. அப்ப என்ன ஆகும்? செங்கோட்டையன் யாராவது நம்மளோட வருவாங்க, நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருப்பாரு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரெட்டையில எங்க இருக்கோ அங்கதான் அதிமுகவில் டிக்கெட் சீக்கர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. என்ன சின்னம் வேணும்ல, கையெழுத்து போடுற உரிமை வேணும்ல. அப்ப எடப்பாடி பின்னாடி தான் இருப்பாங்க. எப்ப டிசைட் ஆகும்? 2026 தேர்தல் முடிவுக்கு டிசைட் ஆகுங்க. அது ஓகே தான். அதிமுக மீண்டும் ஒற்றுமைப்படுவதோ அல்லது எடப்பாடி பலவீனப்படுவதோ தேர்தல் முடிவுக்கு வரதான். 2026 ஒருவேளை பழைய 75ல வந்துட்டாங்க, இல்ல அவரே சொல்ற மாதிரி அவரே முதலமைச்சர் ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமியே அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாம் அங்க போயிருவாங்க. சரி, 96ல பெரிய பிரச்சனை. அறந்தாங்கியில திருநாவுக்கரசனுக்கு டிக்கெட்டு 96 தேர்தலுக்கு 2-3 மாசம் முந்தி வரைக்கும் கூட அவர் அதிமுக கிடையாது. அவர் தனியா கட்சி வச்சிருந்தாரு. நானே கூட இந்த கட்சி துவக்கோல பேசியிருக்கேன். நான், சந்திரலேகா மேடம் எல்லாம் பேசியிருக்கோம். அவருக்கு அதுல ஒன்றும் பெரிய திமுக கூட்டணியில இடம் கிடைக்கும்னு எதிர்பார்த்திருப்பாரு. கலைஞர் பிடி கொடுக்கல. திடீர்னு அதிமுக திருப்பி ரீஜாயின் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு டிக்கெட் தரோம்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அறந்தாங்கில டிக்கெட் கொடுத்தாங்க. ஜெயலலிதா தோத்து போயிட்டாங்க, திருநாவுக்கரசனை ஜெயிச்சிட்டாரு. 4 எம்எல்ஏ என்னமோ அதுல ஒருத்தர் திருநாவுக்கரசு. ஜெயலலிதாமா பர்கூர்லயே தோத்தாச்சு. அது பிறகு ஒரு கட்சியில போச்சு ஆகணும்னு முயற்சி எல்லாம் எடுத்தாரு. எவ்வளவோ சண்டை நடந்தது. நம்ம 2 பேருமே பார்த்ததுதான் இதெல்லாம். 2 பொதுக்குழு நடந்தது. ஜட்ஜி பிடி தினகரனோட கேஸ்ல தீர்ப்பாகி போச்சு. என்னன்னா அதிமுக அமைப்பு சட்டம் துணை விதிகளின்படி அங்கத்தினர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பொதுச் செயலாளர். சோ ஜெயலலிதா தான் அங்கத்தினரால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதுக்கு முந்தைய தேர்தல்ல அவங்க தான் பொதுச் செயலாளர்னு பிடி தினகரன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. 98 தேர்தல் வந்துச்சு. ஒரு 1.25 வருஷத்துல தேர்தலுங்க. 1.5 வருஷம் தான். அதாவது 96 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, 96 உள்ளாட்சி தேர்தல், கார்பரேஷன் எலெக்ஷன், இங்க சென்னை மேயர் ஸ்டாலின் அப்பதான் ஆகுறாரு, அதுல தோல்வி. 6 கார்பரேஷன் என்னமோ 0 அதிமுக. புதுக்கோட்டை இடைத்தேர்தல், அதுக்கு பிறகு போட்டி அதிமுக, அவங்க ஒரு 10,000 ஓட்டு பிரிச்சாங்க, அதுல தோல்வி. அதற்கு அடுத்த ஒரு வருடம் ஜெயலலிதா கைது. அதற்கு அடுத்த ஒரு வருஷத்துல தேர்தல் வருதுங்க. நடுவில் அந்த சேலம் எல்லாம் போய் அவங்க சேலத்தில் ஜெயலலிதா நம்ம செய்தி எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுல அவங்க கூட்டணி அமைச்சாங்க. பிஜேபி அப்பதான் முதல்ல கூட்டணிக்குள்ள வருது. பிஜேபி, பாமக, மதிமுக, ஆளுக்கு 5 இடம். சுப்பிரமணிய சாமி
அவர் தான் இந்த இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அவருக்கு ஒரு இடம். வாழப்பாடி ராமமூர்த்தி அவர் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவருக்கு ஒரு இடம். இப்படி கொடுத்து அந்த கூட்டணி அமைஞ்சது. ஆனா ஜெயலலிதா ஜெயிச்சிருவாங்கன்னு நம்பி அந்த கூட்டணிக்காரங்க வந்தாங்க. அதை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருவாருன்னு நம்பி மத்த கட்சிக்காரங்க கூட்டணிக்கு வரணும்ல. அதானே இதுல இருக்க சிக்கல். இப்ப செங்கோட்டையன் விலகல்ங்கிறதுங்க பிராக்டிக்கலா தேர்தல் ஆணையத்துல ரிசல்ட் கொடுக்காத நமக்கே தெரியும். ஆனா அதிமுக பலவீனப்பட்ட மாதிரியான ஒரு தோற்றம் வந்துருதுல்ல. இப்ப மனோஜ் பாண்டியன் திமுக போய் சேர்றாரு. அவர் ஓபிஎஸ் தானே போய் சேர்றாரு. பிஜேபி எதுக்குறாரு அப்படின்னா ஓபிஎஸ் தானே பிஜேபியோட பரம பக்தர்கள் ஒருத்தர். பக்தர் குலாமுக்கு யாருங்க தலைவர்? ஓபிஎஸ் தலைவர் தானே. அப்ப ஓபிஎஸ் தானே திட்டுறோம். எடப்பாடியை திட்டுறாரு அவரு. மனோஜ் போய் சேர்றாருன்னா என்னன்னா சரி வேற வழி இல்ல, நம்ம எப்படி எம்எல்ஏ ஆகுறதுன்னு நினைச்சிருப்பாரு. பிரபாகர் ஏற்கனவே இல்ல, இந்த ஆட்டத்திலேயே இல்ல, ஒதுங்கிதான் இருக்காரு. வைத்திலிங்கம் கூட திமுக போனா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இது எல்லாமே சேர்த்து என்ன ஆகும்னா அதிமுக பலவீனப்பட்ட மாதிரியான ஒரு உணர்வை தோற்று வைக்கும். வாக்காளர்கள் மத்தியில மட்டும் இல்ல, கூட்டணி ஆஃபருக்கு வர்ற கட்சிகள் மத்தியிலையும் அது தோற்று வைக்கும். அப்போ அந்த கூட்டணி அமையாம போயிருச்சு அப்படின்னா மேலும் பலவீனப்பட்டு விடும். இதுதான் பிராக்டிகல் சிக்கல். தேர்தல் ஆணையம் பெரிய சிக்கலா எனக்கு தெரியல. ஆனா இந்த மைண்ட் செட் வந்து சிக்கல். இது செங்கோட்டையனுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் இப்ப வாய்ப்பு அப்படின்னா தேர்தல் நேரத்துல என்ன வேற என்ன இருக்குது அவருக்கு? அவரோட சொந்த தொகுதியில ஜெயிக்க முடியும்ல. ஆமா, சுயேட்சையா நிக்கலாம் இந்த தேர்தலை ஃபேஸ் பண்றது. சுயேட்சையா நிக்கலாம். இல்ல வந்து பிஜேபி ஒரு ஆதரவு, அவருக்கு மறைமுக ஆதரவு இருந்துச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் கடைசி நேரத்துல வந்து அவருக்கு ஒரு தனி சின்னம் ஒதுக்கலாம். அதெல்லாம் நடந்த விஷயம் தானேங்க. தேர்தல் ஆணையம் என்ன வேணாலும் செய்யுங்க. சுருக்கமா சொன்னா இது எல்லா காலத்திலயும் பார்த்ததுதான். இந்த தேர்தல் ஆணையம் இல்ல, எல்லா தேர்தல் ஆணையம் அப்படிதான். ஒரு சின்னம் தானே, ஏதாவது ஒரு சின்னத்தை ஒதுக்கி விட்டுருவாங்க. அது சுயேட்சை சின்னம் தான். பலாப்பழத்துல நிக்கலையா ஓபிஎஸ்? எவ்வளவு லட்சம் ஓட்டு வாங்கலையா? செங்கோட்டையன் வாங்குவார்ல, அவரோட சொந்த தொகுதியில வாங்குவார்ல. ஏன்னா அவருக்கு ஒரு இது உண்டுங்க, பேக்கிங். எப்படின்னா அவரு திமுக காரங்க கூட அவருக்கு பேக்கிங் உண்டு. போன தேர்தலே திமுக வந்து செங்கோட்டையனோட தொகுதிக்குள்ள பிரச்சாரத்தையே குறைச்சிட்டாங்க. வரல, செங்கோட்டையன் ரெக்வஸ்ட் பண்ணிட்டாருனாங்க. அவர் கொஞ்சம் இணக்கமானவர், அதிரடி தலைவர் இல்ல, ஆனா அணுகுவதற்கு பழகுவதற்கு இங்கிதமானவர் இல்லையா? நம்ம மறுக்க முடியாது, அவருடைய எவ்வளவு பழகிருக்கோம். அப்ப அவருக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியும், அவரோட ஆதரவாளர்களை யாரையாவது ஒரு தொகுதியில ஜெயிக்க வைக்க முடியும். இப்படியே அதிமுக நீடிச்சிருந்தாருன்னா அந்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கடைசி நேரத்துல தான் அவர் சுயேட்சையா போட்டி போட வேண்டியது வரும், ரிபல் ஆவார். இப்ப ஒரு காசோட இருக்காரு. ஒரு காசு, நான் வந்து ஒருங்கிணைன்னு சொன்னேன், ஒற்றுமைப்படணும்னு சொன்னதெல்லாம் ஒரு தப்பாங்க, அதுக்கு போய் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அவர் அந்த ரூட்ல போவார். ஓபிஎஸும் அதே ரூட்ல போவாரு, டிடிவியும் அதே ரூட். அவர் தனி கட்சி வச்சிருக்காரு. ஆனால் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து ஒருவேளை விஜய் அணியில வந்து இவங்களுக்கு இடம் கிடைத்தால் அது ஒரு அவங்கவுங்க தொகுதியில செல்வாக்கு வச்சிருப்பாங்க, விஜய் ஓட்டு சேரும், விஜய் தான் முதலமைச்சர்னு சொல்றதுல இவங்களுக்கு ஒண்ணும் இருக்காது. அப்படின்னா அது வேற பால் கேம். அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், இதுல ஏதாவது ஒரு என்ன அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்ப செங்கோட்டையன் நீக்கம், மனோஜ் பாண்டியன் அவர் ஓபிஎஸ் ஆதரவாளராக போயிருந்தாலும் வெளியிலிருந்து பார்க்கும்போது அதிமுக எம்எல்ஏ, இப்படியான ஒரு தோற்றம், இதெல்லாம் எப்படி செய்யறது? வேற என்ன ஆலோசனைகள் இதுல தீவிரப்படுத்திருப்பாங்க? என்ன ஆலோசனைகள் இருக்கும்? அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பெரிய அளவுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கல. பிரதான எதிர்கட்சிங்க ஏன் கிடைக்கலன்னா அந்த விஜய் ஃபேக்டர் வந்து இதுக்குள்ள வர்றதுனாலதான். அப்போ தப்பு யாரு பேர்ல? எடப்பாடி பழனிசாமி பேர்ல தானே. இப்ப அவர் வந்து பிரம்மாண்டமான கட்சி வருது, புது கட்சி வருது, கொடியை செய்து பாருன்னு சொல்லி தாவேக்கா வந்துருங்கிற ஒரு பிரமையை கிரியேட் பண்ணாரு. அவருக்கு ஏதோ நோக்கம் இருக்கு. அதாவது தன் தலைமையை ஏற்று தாவேக்கா வந்து விடுங்கிற ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்றது மூலமா செங்கோட்டையன் மாதிரியானவர்களுக்கு எதிர்ப்பு குரலாம் சமாளிக்கலாம்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். இப்ப வரலன்னு ஆயிப்போச்சு. இன்றைக்கு விஜய் பொதுக்குழு கூட்டம் நிறைவேற்றி இருக்க தீர்மானங்களை பார்க்கும்போது வரலன்னு ஆயிப்போச்சு. அப்ப அதிமுக மேலும் பலவீனப்படுகிற ஒரு உணர்வு வந்துரும்ல. சரி, அடிமட்ட தொண்டை உணர்வு தானேங்க முக்கியம். அவன் தானே வேலை பார்க்கணும் நாளைக்கு. நேற்றைக்கே பாத்தீங்கன்னா சிறப்பு வாக்காளர் திருத்தத்துல வீடு வீடா போறாங்கல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் திமுக போகுது, அதிமுக ஆளையே காணும். சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், சில இடங்கள்ல நானும் விசாரிச்சேங்க, ஊர்கள்லயும் அப்படித்தான் இருக்கு. திமுக தீவிரமா இருக்கு, சாரை எதுக்குது, கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு. ஆனா இங்க வந்து சாருக்கு அதிகாரிகள் போகும்போது கூடவே போறாங்க. ஏன்?
ஏன்னா கூட போறவனுக்கு வந்து நம்ம கட்சி ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை இருக்கணும். ஒரு வார்டுல இருக்காங்க. சாதாரண ஒரு வார்டுல இருக்கான். அக்கம் பக்கத்து வீட்டுல இருப்பான். அவன் வந்து பெரிய அளவுக்கு அரசியல் உணர்வுகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். என்ன காரணம்னா நம்ம கட்சி ஜெயிச்சுட்டா ஓகேங்க. ஜெயிக்கலைன்னா இப்ப ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கை ஊட்ட வேண்டியது தலைமைக்கு ரொம்ப முக்கிய கடமை. அப்பதான் இந்த வேலையெல்லாம் அவன் வருவான். கடைசி நேரத்துல தேர்தல் நேரத்துல ஓட்டு கேட்டு பிரயோஜனம் இல்ல. நீங்க வாக்காளர் பட்டியலே கோட்டை விட்டீங்கன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்கு? தமிழ்நாட்டுல அதிமுகவும் திமுகவும் தானங்க 67க்கு பிறகு ஆட்சி பண்ணிட்டே இருக்கு. அப்ப போலி வாக்காளர்களை சேர்த்திருந்தா யார் சேர்த்திருப்பா சொல்லுங்க? போன சிறப்பு திருத்தம் நடத்தும் போது யார் இருந்த ஆட்சியில? அதிமுக தானே இருந்தது. அப்ப விடுபட்ட வாக்காளர்கள் இல்ல செத்து போன வாக்காளர்களை நீக்கவில்லை, போலி வாக்காளர்களை சேர்த்தார்கள். சாருக்கான எல்லா காரணமும் இந்த 2 கட்சியில தானங்க வரணும். வேற வழியே கிடையாதுங்களே. வேற மாநிலத்துல வேணா மாத்தி மாத்தி இருந்திருப்பாங்க. நம்ம 67ல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரே ரூட்ல தான் பயணம். ஒரே பஸ் தான். பெயிண்ட் மட்டும் தான் மாத்திருக்கோம். சீட்டு வேணா மாறி இருக்கும் கொஞ்சம். இதை தாண்டி வேற என்ன இருக்கு? அப்படின்னா எந்தெந்த வார்டுல என்னென்ன தெருவுல வந்து எந்தெந்த வாக்காளருக்காக யார் யார் விடுபட்டு இருக்காங்கிறதுலாம் கட்சிகளுக்கு நல்லா தெரியும். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். அதிமுக சைலண்டா இருக்கு. திமுக இப்ப வந்து அதுல உற்சாகமா களமாடுது. காரணம் வந்து இதுதான். வெற்றி பெறுவோம்னு நம்பிக்கை இல்லைன்னா கட்சிக்காரன் வேலையே பார்க்க மாட்டான். நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய கட்சி, ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட கட்சி. ஆனா ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் சென்னையில தலைநகர்ல நடக்குது. அதுக்கான ஒரு ஊடக வெளிச்சமே இல்லன்னு சொன்னா, இதுவே ஒரு தொய்வு மாரி தெரியுது. தொய்வு இருக்குங்க. அதை அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள். எப்போதுமே வந்து தலைமை வந்து தொய்வே இல்லைங்கிறத காட்டிக்கிட்டே இருக்கணும். கட்சிக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்குங்க. தலைமைக்கெல்லாம் சவால் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் இல்லாம எப்படி இருக்கும்? எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல அப்பவும் சவால்கள் இருக்கத்தான் செஞ்சது. அதை வெற்றிகரமாக யார் சமாளிக்கிறாங்களோ அவங்க தலைவர்கள். சவால் யார் விடுக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நீக்கிறதுன்னு நீங்க போனீங்கன்னா அவங்களுக்கு யாருமே மிஞ்ச மாட்டாங்க. குடும்பத்திலே அதாங்க நிலவரம். அப்புறம் கட்சிக்குள்ள எப்படி? இன்னைக்கு விஜய் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம், கரூர் மக்களுக்கு அஞ்சலி. அஞ்சலி. அந்த கரூர் மாவட்ட செயலாளருக்கு ஒரு பிரதான முக்கியத்துவத்தை விஜய் அளித்திருக்கிறார் அப்படின்னு அந்த காட்சியில பார்க்க முடியுது. வழக்கமா எல்லா கட்சியிலயும் கூட்டணி தலைவர் முடிவெடுப்பார் அப்படின்னு தீர்மானம்லாம் வழக்கமா இருக்கிறது இருக்கு. அதுல ஒரு அழுத்தமா இன்னும் கொஞ்சம் பார்க்க போறது இந்த நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக, பாஜக கூட கூட்டணிக்கு வந்து விடுவாரா? இல்ல எடப்பாடியோட எதிர்பார்ப்பு அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது இந்த தீர்மானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு ஒரு தீர்மானம் இருக்கு. ரெசல்யூஷன் காப்பி இப்பதாங்க பிரஸுக்கு சர்க்குலேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து டெக்ஸ்ட் மெசேஜா நிறைய வந்துருச்சு. சில தொலைக்காட்சிகள் வந்து தொலைபேசி மூலமாகவும் கருத்து கேட்டாச்சு. அப்ப விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அந்த நிலைப்பாட்டில் அவங்களுக்கு மாற்றம் இல்லை. இன்னும் சொல்ல போனா 2.5 வருஷம் அவரு 2.5 வருஷம் இவங்கிற அப்படியான ஒரு ஹேஷியங்களுக்கு கூட அங்க வழி இல்லை. ஒன் அண்ட் ஒன்லி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய். அதை தாண்டி அந்த ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா திமுக, அதிமுக, பிஜேபி இப்படியான யாரோடையுமே சேர முடியாது. சீமான் யாரோடையுமே சேர முடியாதுங்களா? சரி, திமுக முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின். ஸ்டாலினை ஏத்து தான் நீங்க களமாட முடியும். ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக கூடாது அப்படிதான் நீங்க சொல்ல முடியும். அப்படின்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர். அப்படின்னா ஸ்டாலின் வேண்டாம், பழனிசாமி வேண்டும் அப்படின்னு சொல்லணும். சீமானே அந்த ரூட்டுக்குள்ள வரல. அவர் எப்படி விஜய் வருவாரு? இது எனக்கு அதான் புரியவே இல்லைங்க. சீமானு இத்தனை வருஷமா கட்சி நடத்தியாச்சுங்க. தோல்விகளை எல்லாம் சந்திச்சிருக்காரு. ஒரு ஓட்டு சதவீதத்தை உயர்த்திருக்காரு. அப்ப 8% பழைய விஜயகாந்த் ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட இல்லைங்களா? விஜயகாந்த் 2011 கூட்டணிக்கு போயிட்டாரு. 2006 தான் அவர் சந்தித்த ஒரே சட்டமன்ற தேர்தல் தனியா. 2009 மக்களவை தேர்தல். 2011 கூட்டணி போயாச்சு. அப்ப விஜயகாந்த் 2வது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி போகும்போது சீமான் போகல இல்ல. அப்ப சீமானே போலன்னா முதல்ல சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ற விஜய் எப்படி போவாரு? என்ன எதிர்பார்ப்புன்னு எனக்கு புரியல. இல்ல பிஜேபி வந்து சிபிஐ, ஐடி எல்லாம் வச்சு மிரட்டி விஜயை வழி கொண்டு வருவாங்க. அப்படி மிரட்டி வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியுங்களா? அரசியல்ல நீங்க மிரட்டி உருட்டி 63 சீட்டு வாங்கின காங்கிரஸ் கட்சி 2011 எத்தனை ஜெயிச்சது யோசிச்சு பாருங்க. வேலை பார்க்க மாட்டாங்க. திருப்பி இவங்க வந்து தொண்டர்கள் மனப்பான்மையை பத்தி கவலைப்படுற மாதிரியே தெரியல. சரி, விஜய் கட்சியில் இருக்க தொண்டர்கள் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னா அவங்க உடல் பொருள் ஆவியெல்லாம் கொடுத்து வேலை பார்ப்பாங்க. கொஞ்சமோ நெஞ்சமோ ஆனா வேலை பார்ப்பாங்க. என்னால உறுதியா சொல்ல முடியும். சீமான் முதலமைச்சர் வேட்பாளர்னா நாம் தமிழர் வேலை பார்க்கும்.
ஆனா விஜய் இல்ல முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னா விஜய் கட்சியே வேலை பார்க்காத, அது எப்படி விஜய்க்கு தெரியாம இருக்கும்? அப்ப வாய்ப்பே இல்ல. கட்சிக்காரங்களை சமாதானப்படுத்தி தாங்க விஜயகாந்த் வந்து 2011 கூட்டணிக்கே போனாரு. கட்சிக்காரங்களை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து விஜய் அந்த கூட்டணி முடிவெல்லாம் எடுக்கணும்னா இன்னும் 2 தேர்தல் வேணும் அவருக்கு. 2026 முடிச்சு 2029 முடிச்சு 31க்கு தான் அவர் இந்த முயற்சியை எடுப்பாரு. சோ தீர்மானம் அது வெட்ட வெளிச்சமா காட்டுது. விஜய் முதலமைச்சர் வேட்பாளர், அதை ஏற்றுக்கொள்கிற கட்சிகள் வாங்க, தாராளமா வாங்க. அதாவது விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரம் பண்ணணும். அமித்ஷா, மோடி எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணணும். அப்படின்னா நீங்க கூட்டணிக்கு வரலாம். வருவாங்களா? வாய்ப்பே இல்லாத விஷயத்துக்கு வந்துங்க ரொம்ப எட்டாத பழத்துக்கான கொட்டாவிங்க. இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா அதிமுக பலவீனமாகுது. பெரிய கட்சி வந்துரும், விஜய் வந்துருவாரு, கொடியை செய்யுதுன்னு சொல்ல சொல்ல அதிமுக சரி வரும் போல இருக்குன்னு அவங்க நினைச்சாங்க. எல்லாரும் பேசிட்டாங்கய்யா, அண்டர் ஹண்டா பேசியாச்சு, எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. விஜய்க்கு 80 சீட்டு, தினமலர்லாம் தெளிவா சொல்லிடும். விஜய்க்கு 80 சீட்டு, 2.5 வருஷம் இது இல்ல, விஜய்க்கு துணை முதலமைச்சர் அப்படியே போட்டுருவாங்க. வாங்கி படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரிதான் பேசிட்டாங்க போல இருக்கு, நெருப்பு இல்லாம போயீங்களா, அதெல்லாம் கிளீனா பேசினேன். அமித்ஷா யாருங்க, பெரிய சாணக்கியருங்க, அவர் பார்க்காத தேர்தலா? எப்படி உத்தரப்பிரதேசத்துல ஜெயிச்சது, வடகிழக்கை வெற்றி கண்டது எப்படி, எல்லாம் அமித்ஷா. விஜய் எல்லாம் ஊதி தள்ளிடுவாருங்க, அப்படித்தானே சொன்னாங்க. இப்ப மாத்தி மாத்தி அவங்க வந்து மரண அடி கொடுக்குறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, நான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நீங்க வாங்க. விஜயகாந்த் அப்படித்தாங்க 2016ல சொன்னாரு, நான் முதலமைச்சர் வேட்பாளர்னு. அதுல அரசியல் பின்னடைவு எவ்வளவு ஏற்படுதுன்னு நமக்கு தெரியும். என்ன காரணம்னா, நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க சொல்லிடலாம், மக்கள் ஏத்துக்கிடணும்ல. இத்தனை வருஷமா முதலமைச்சரா இருக்காங்க, கலைஞர் இருக்காரு, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி அவருமே 4 வருஷம் முதலமைச்சர். அப்ப வந்து ஜனங்க வந்து சில நேரங்கள்ல ஓகே தாங்க, பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நல்லதெல்லாம் நடந்தது, எம்ஜிஆர் இருக்கும்போது இதெல்லாம் நடந்தது, அம்மா வந்து சைக்கிள் எல்லாம் கொடுத்தாங்க, அப்படி அவங்களுக்கு சில சாதனைகள் இருக்கும் சொல்லிக்கொள்ள. அது எளிதாக இருக்கும், அக்செப்ட் பண்ணணும்லங்க. நீங்க ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணணும்ல. ஏங்க அரசியல் கருத்துக்களை எத்தனையோ பேர் சொல்றாங்கல்ல, ஒரு சிலர் சொல்றது நேரடியா போய் சேருது இல்ல. இப்ப பெரிய வடநாட்டுல 1 கோடி பார்வையாளர்கள்லாம் வச்சிருக்காருங்க, துருவ் ரத்தி, அப்புறம் வந்து யோகேஷ் யாதவ், எத்தனை பேருங்க, 1 கோடி 50 லட்சம் பார்வையாளர்கள். அவங்க சொல்ற கருத்து ஆல் இந்தியாவுக்கு போய் சேருது. அதுக்காக நான் சொல்ல வரேன். அது காரணம் என்னன்னா, அந்த ஃபீல்டுலயே அவங்க இருக்கும்போது அப்படி போய் சேர்ந்துருது கருத்து. அப்ப விஜய முதலமைச்சர் வேட்பாளரா யார் ஏத்துக்கிடுவாங்கன்னா, அவங்க கட்சிக்காரங்க ஏத்துக்கிடுவாங்க. அதை அவங்க மக்களுக்கு கடத்தணும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணர்வை விதைக்கணும். பெரிய பணி அது. ஸ்டாலின் தான் அவரு இருந்துட்டாரு. இந்த கருத்தின் மூலம் எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு அடி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாவக அப்படி பண்ணிருக்குன்னு எடுத்துக்க முடியுமா அரசியல் ரீதியா? அடின்னு சொல்ல முடியாதுங்க. நீங்க திருப்பி திருப்பி நாங்க வருவோம்னு நம்பாதீங்க. உங்க ரூட்டை நீங்க பாத்துக்குங்க. எங்க பஸ் வேற பயணங்கன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க பச்சை பஸ்ஸை வேற ரூட்ல கொண்டு போங்க. அது காவி கலர் பஸ், மொத்தம் 3-4 பஸ் ஓடுதுங்க. இங்க பச்சை பஸ் ஒண்ணு, விஜய் பஸ் அது ஒரு மாதிரியான கலரா இருக்கு, நயினார் நாகேந்திர பஸ் அது ஒரு காவி கலரா இருக்கு, ஸ்டாலின் பஸ் யூஸ் பண்ணல. அப்போ இந்த 3 பஸ்ஸும் 3 ரூட்ல இருக்கு. தஞ்சாவூர் ரூட்ல போற பஸ்ல ஏறிக்கிட்டு நான் வந்து வேற விழுப்புரம் போகணும்னு நினைச்சீங்கன்னா அது போக முடியாது. தஞ்சாவூர்ல இறங்கி விழுப்புரம் மாறணும், அதெல்லாம் கஷ்டம். ஆனா கரூர் விஷயத்துல மட்டும் பாஜகவும் தாவேகாவும் ஒரே ரூட்ல போதா சார்? அதாவது தீர்மானத்துல வந்து செயற்கை அசம்பாவிதம் அப்படின்னு பயன்படுத்துறாங்க வார்த்தையை. நயினார் நாகேந்திரன் ஆமா 10 ரூபாய் பாட்டில் பாடினதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை அப்படின்றாரு. கிட்டத்தட்ட இதுல மட்டும் 2 பேரும் ஒரே மாதிரி ரூட்ல பயணிக்கிறாங்களோ? திமுகவை அடிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதானுங்க. சரி, இப்ப சார் ஒரே ரூட்ல தான் பயணிக்குது, விஜய் கட்சியும் திமுகவும். அப்புறம் எதுக்கு வந்து அதிமுக வேற ரூட்ல பயணிக்குது? 1000 பிரச்சனை இருக்குங்க. சார் நீங்க வந்து உங்க வீட்டுக்கு வரும்போது பாருங்க, எனுமரேஷன் ஃபாரத்தை ஃபில் பண்ணும்போது உங்க அப்பா அம்மா எப்போ வாக்காளராக இருந்தாங்கிற கேள்வியில இருந்து இருக்கு அதுல. அவங்க எல்லாம் இயற்கை இதே, இப்ப எனக்கெல்லாம் 35 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவங்க எந்த வாக்கு சாவடில ஓட்டு போட்டாங்களா எனக்கு தெரியாது. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எப்படி வந்து ஜனங்க எதிர்கொள்ள போறாங்க, என்ன சண்டை வரப்போகுதுன்னே புரியல. ஆனா இருக்கு, அந்த படிவத்தை பாத்தீங்கன்னா தலை சுத்திரும் உங்களுக்கு. ஆனா அதை விடாப்படியா அவங்க பண்றாங்க.
அப்போ இது சரி பீகார்ல சார் நடத்துனாங்களே அது பரிசுத்தமான வாக்காளர் பட்டியல் தயாராயிடுச்சான்னா இல்லைன்றாங்க. நிறைய அனாலிசிஸ் வந்துருச்சு. பீகார்ல மீண்டும் வந்து ஒரே அட்ரஸ்ல 100 வாக்காளர்கள்லாம் இருக்காங்க. டபுள் என்ட்ரி ஏகப்பட்ட இடத்துல இருக்குங்க. பல லட்சம் இருக்கு டபுள் என்ட்ரி. ஒரே வாக்காளர் பெயர் 2 இடத்துல இடம்பெறத தடுக்கிறதான நோக்கம். பீகார்ல இப்ப நடந்து முடிந்த அவங்க பட்டியல்ல அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிற பட்டியல்ங்க. ராகுல் காந்தி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்காரு. அது வெளியிட போறாரு. டபுள் என்ட்ரி இருக்கு. இறந்து போனவங்க பேரு நீக்க போறோம். பரிசுத்தமான வாக்காளர் பட்டியல் அப்படிதான் சொன்னாங்க. அது இருக்கு. என்னென்ன குறைபாடுகள் சொன்னாங்களோ எல்லா குறைபாடுகளும் இருக்குங்க. கிட்டத்தட்ட 10% பேருக்கு வாக்குரிமை இல்ல. தமிழ்நாட்டுல எத்தனை சதவீதம் பேருக்கு வாக்குரிமை போகுதுன்னு நமக்கு தெரியல. ஊர்கள்ல எப்படி பயப்படுறாங்கன்னா, என் பேராவது இருந்ததுன்னா எனக்கு ஒரு 1000 2000 கிடைக்குங்க. அதுக்கும் வழி இல்லாம பண்றாருங்க மோடின்றாங்க. ஊர்ல கேட்டாங்க, இந்த மாதிரி ஒண்ணு வருது, உங்க இது என்னன்னு? சார் என்ன சார் நம்மள வாக்காளர் பட்டியல தூக்கிடுவாங்களா? இதான் கவலை. ஏங்க வாக்கு போட முடியாது, உங்களுக்கு வாக்குரிமை ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க தேர்தல் நேரத்துல அதை வச்சுதானங்க பணம் கொடுக்குறாங்கன்னாங்க. கொடுக்காங்களா இல்லையாங்க? மனசை தொட்டு எல்லாரும் சொல்லணும். வாக்காளர் பட்டியலை வச்சுதானே பண விநியோகம் நடக்கு. அதை தடுக்க வேண்டியதானே தேர்தல் ஆணையத்தோட வேலை. எப்படி தடுத்திருக்காங்கன்னா, வாக்காளர் பட்டியல இருந்தே வாக்காளர் பேரை தூக்கிட்டோன்னு வைங்க, யாரும் பணம் கொடுக்க முடியாதுல்ல. எல்லா வாக்காளர் பேரையும் தூக்கிடுங்க, பிஜேபி ஜெயிச்சிடும். சொல்றாருங்க, அவங்க மேலிட பார்வையாளர் தான் சொல்றாரு. வாக்காளர் பட்டியல சார் படி தயாரிச்சுட்டா தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சியை பிடிச்சிடும்ன்றாங்க. இன்னைக்கு தான் சொன்னாரு அது. ஓஹோ அது அப்படியா? ஓ எல்லா வாக்காளர் பேரையும் நீக்கிட்டா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படித்தானே? அப்படின்னு நான் அப்படிதான் நினைச்சேன். அப்ப என்ன மாதிரியான கனவுகள்? அவரு எங்கேயோ டெல்லியில இருந்து வராருங்க. எங்க என்ன தமிழ்நாடு அரசியல் என்ன தெரியும் அவருக்கு? மேலிட பார்வையாளர் அவர் சொல்றதெல்லாம் இவங்க தலையாட்டி கேட்காங்க. என்ன தெரியும்? தமிழ்நாடு பாலிடிக்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கே 50 வருஷம் 100 வருஷம் வேணுங்க இங்க. நீங்க ஒவ்வொரு மாநிலமும் அப்படி தராங்க. பீகார் பாலிடிக்ஸை நீங்க உடனே புரிஞ்சிருவீங்களா? இல்லைன்னா வந்து பாண்டிச்சேரி பாலிடிக்ஸை நம்ம புரிஞ்சுக்க முடியுமாங்க? சொல்லுங்க. ஆனா அவர் வந்து சொல்றாரு, கருத்தெல்லாம் அள்ளி விடுறாரு. இவங்க கேட்கறாங்க. சரி கட்சி ஒன்றும் செய்ய முடியாது. ரிசல்ட் என்ன? சாரை எதிர்க்கிற கட்சிகள்லாம் ஒரு முனையில வந்தாச்சு. சாரை ஆதரிக்கிற கட்சிகள் ஒரு முனை. சாரை எதிர்க்கிற கட்சியிலே திமுகவை எதிர்க்கிற கட்சி அது தனியா இருக்கு, விஜய். திமுக ஆதரிக்கிற கட்சிகள் அது தனியா இருக்கு, இடதுசாரிகள் மற்றும் பிற கட்சிகள். ஆக சாரை வச்சே இது சுத்திட்டு இருக்கு. இன் அதர் வேர்ட்ஸ் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் இங்க மீண்டும் எதிரொலிக்குது. நியாயமா பார்த்தா ரீஜியன் பாலிடிக்ஸ் மட்டும் தாங்க இருக்கணும் சட்டமன்ற தேர்தலில். நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கு. அப்ப விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாருன்னு அவர் தெளிவாக்கிட்டாரு. அவ்வளவுதானே. அவரோட பேச்சுல இருந்தா அதுதான் தெளிவா தெரியுது. அவரோட நிலைப்பாடு என்னங்க? அவர் முதலமைச்சர் வேட்பாளர் தீர்மானத்திலையும் சொல்லிட்டாரு, அவரோட உரையிலையும் சொல்லிட்டாரு. இதை ஏத்துக்கிட்டு வந்தீங்கன்னா வாங்க, இல்ல அவங்கவுங்க தனித்தனி வழியை பார்த்துட்டு போங்க. இதை தாண்டிய செய்தி இதுல என்ன இருக்கு? நன்றி சார். மற்றொரு நேரம் சந்திப்போம்.